இது ஏற்காட்டில் இருக்க பறவைகள் சரணாலயம். முடிஞ்ச அளவுக்கு உள்ள கிளிங்க, நிறைய பேரே தெரியாத பறவைங்க எல்லாம் நிறைய இருக்குதுங்க. அதுக்கு நம்மளே ஃபீட் பண்ணலாம். நம்ம கையிலேயே கொடுக்குறாங்க. சூரியகாந்தி விதை கொடுத்து சாப்பிட கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் மீனுக்கும் நம்மளே சாப்பாடு கொடுக்கலாங்க. அங்கே இருக்க பறவைங்க, சின்ன சின்ன விலங்குகள் எல்லாத்துக்குமே நம்மளே சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்க. ஒட்டகம், நிறைய விதவிதமான கோழிங்கெல்லாம் இருக்குங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கோழிங்க கொண்டுட்டு வந்து, நம்ம ஊரில் இருக்கிற கோழி, வெளிநாட்டில் இருக்கிற கோழி எல்லாமே கொண்டுட்டு வந்து அங்கே வச்சுருக்குறாங்க. பாருங்க, பேர் தெரியாத எல்லா பறவைகளுமே இருக்குது அங்கே உள்ள. எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணலாங்க. அதாவது என்ன சாப்பிடுவோன்னு அந்த தீனியை அவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம கையிலேயே வச்சு கொடுக்கலாம். எந்த இதுவும் இல்லைங்க. கையில் வந்து கொத்துறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து பாருங்கள், ஒரு நெருப்பு கோழிக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறது எங்கள் மருமக தாங்க பயப்படாமல் கொடுக்குறாங்க. பாருங்கள், நாய்க்குட்டி எவ்வளோ நிறைய வகையான நாய்க்குட்டி இருக்குது. அதுக்குமே நம்ம என்ன சாப்பாடு கொடுக்கலாம். பக்கத்தில் உட்காந்து விளையாடுறது எல்லாமே பண்ணலாம். பக்கத்தில் வீட்லேயே நிறைய இதெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறபோது இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் நாய் வளர்த்தணும்னு ஆசைப்படுவாங்க. அதை மெயின்டைன் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் ஒரு நாள் போயிட்டு இப்படி பார்த்துட்டு பாருங்கள், மீன் எல்லா விதமான மீனும் இருக்குது. மீனுக்கும் அந்த மாதிரி தான் தேவையான உணவு நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம அப்படியே கையை உள்ள தண்ணிக்குள்ளேயே விடலாங்க. விட்டோம்னாலும் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. பாருங்கள், எல்லாம் வாயை திறந்துட்டு கையை உள்ளே கொண்டு போய் வச்சாலே எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே எல்லாம் நம்ம கையை சுற்றி நிற்கிது. கடிக்கிறதெல்லாம் இல்லைங்க. கையெல்லாம் எதுவும் கடிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சமயம் யாரையாவது கடிக்கலாமா என்னமோ தெரில எனக்கு. நான் கையை உள்ளே வச்சு கொடுத்தது கடிக்கல. அது பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போயிடுச்சு. நல்லா சந்தோஷமாக இருக்குதுங்க. இப்படி பறவைங்க, மீனுங்க எல்லாத்துக்கும் நம்ம கையால் நம்மளே சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு. பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கோழி. இதுக்கு உள்ளேயே நம்மளை விட்டுடுறாங்க. ஒரு கூண்டு மாதிரி இருக்குது. பெருசாக எல்லாம் வலை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு கையில் தீனி கொடுத்துட்றாங்க. நம்ம உள்ளே போய் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. பாருங்கள், கையிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படியே விடவே மாட்டேங்குதுங்க பறவைங்கள்லாம். நம்மளை அப்படியே சுற்றி உட்காந்துட்டு விடவே மாட்டேங்குது. ஒவ்வொரு இடத்துல வரமாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு பறவைங்க வந்துச்சு அப்படின்னா நம்மளை விடவே மாட்டேங்குது. சாப்பிட்டு முடிச்சு தீனியெல்லாம் தீர்ந்ததுன்னா கூட கையை விட்டு எந்திரிச்சு போகாமல் அப்படியே உட்காந்துக்குது. தலையில் வந்து உட்காந்துக்குது, கையில் வந்து உட்காந்துக்குது. நம்ம தலையில் பூ வச்சுட்டு போனால் அதை வந்து கொத்துங்களாமா. போன தடவை எங்கள் மருமக போனப்போ அந்த தலையில் இருந்த பேண்டை உருவ பார்த்துதுங்களாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இப்படி கையில் வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்குதுங்க. இந்த கிளிக்கு மூக்கு இல்லைங்க. மூக்கு என்னாச்சுன்னு தெரில, லேசாக இதாக இருந்தது. ஆனால் வந்து கையில் உட்காந்துட்டு சாப்பிட்டு எந்திரிச்சு போகவே இல்லைங்க. ரொம்ப நேரமாக ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நானும் வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அது எப்படி விடுறதுன்னு தெரியாமல் அடுத்தவங்ககிட்ட மாட்டி விட்டாலும் போகவே இல்லைங்க. யாருக்கிட்டையும் போகவும் மாட்டேங்குது. இங்கே கையில் உட்காந்துட்டு எந்திரிக்கவும் இல்லை. பாருங்க, மூக்கு இல்லாது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரில. உட்காந்து பேசாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்ததுங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, விட்டு போகவும் இல்லை. நான் அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லோரும் கேட்டாங்க, ஏன் அப்படியே போகிறீங்களா அப்படின்னு.